நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன், உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன தரமா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம அமுதா வச்சுதாங்க தரமா செய்ய போறோம். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அமுதா தேவையில்லாம என்னோட விஷயத்துல ரொம்ப குறுகுறா, அவளை எதானா ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அப்படியே சும்மா இனியா வேற லெவல் மாஸ்டர் பிளான் போட்டுருக்காங்க. மாஸ்டர் பிளான் போடுறதுல இனியாவுக்கு அப்படியே சும்மா ஆஸ்கர் அவார்டே தரலாம். அந்த லெவல்ல அவங்களுக்கு வேற லெவல்ல தெருக்கி விட்டுருவாங்கன்னா பாத்துக்கங்களேன். கரெக்டா அவங்க தலையில அப்படியே சும்மா கண்ணாடில எழுந்து அப்படியே இப்படி தூக்கத்துல இப்படி பாக்குறாங்க. தலையில பார்த்தா புட்டுன்னு இம்மாம் பெருசு ஊதினுக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஐயோ எடுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டால உடனே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம வேற லெவல்ல அப்படியே சும்மா பாக்குறேமே. உள்ள என்ட்ரன்ஸ் வராங்க நம்ம இனியோட மாமியா மறுபக்கம் யானையும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஆன்னு வாயை திறந்து பார்த்துன்னு இருக்காங்க. எப்படியோ தான் பெற்ற இன்பத்தை இவ்வாறும் பெறுவான் என வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அப்படியே அமுதா ஒரு பக்கம் பயம் வந்துடுது, என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. அமுதா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூப்பிட்றா. உடனே எங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போனை காட்டுறாங்க. நீ தேவையில்லாம விஷயத்தில் தலைவிட்டா இந்த ஊதல் தலைக்குது, இது லைஃப்லாம் உனக்கு அப்படியே இருந்துடும், இது உன்னை விட்டு போகணுன்னா அது என்னால் மட்டும்தான் முடியும், நான் சொல்றத நீ கரெக்டாக பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனியா என்ன பண்ணுன்னா சொல்லினியா, நான் பண்றேன், என்னை விட்டுறினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ கெஞ்சதுனால நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், நீ என்ன பண்றன்னா பார்த்துக்கோங்க. இனிமே இந்த குடும்ப விஷயத்தில் தலையிறது தேவையில்லாம, ஐயோ இனியா கர்ப்பமா இருக்கா, இனியா கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசுறது, இந்த மாதிரி சில்லி தனமா விஷயத்தெல்லாம் இதோட விட்டுரு. இதுக்கு மேல என்னை பத்தி எதான பேசினேன் மவளை ஓட விட்டு அடிப்பேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே ஐயோ நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிடனியா, தப்பு தான், எனக்கு ஃபர்ஸ்ட் மருந்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பக்கம் மருந்தே இல்லை, சும்மா தலையில வச்சிருந்தாங்க, தூங்கி எல்லாம் சரியா போயிடும் அந்த மருந்தை குடிச்சுன்னு சொல்லிட்டு தூங்க சொன்னாங்க. உடனே தலையிலேருந்து எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் நார்மல் ஆயிட்டு சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கு. அதே சமயத்தை மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து ஒரு பக்கம் செம்ம போஸ்டா இருக்கிறாரு வாழ்க்கையில. ஏன்னா இப்போ வந்து அந்த தினசேலன் அவன் பேரு கருணாசேலன் தனசேலனும் அவன் வேற வந்துட்டு இருக்கான். அவன் வந்து இனியாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவனை அவளை கழித்தன வைக்கணும், என்னவே அவள் ஏற்று பேசினாலும் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுற்றின்னு இருக்கான். இவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அவளை விட்டுட்டு ஏதான ஒன்று பண்ணணும், ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கண்ணை மூணு ஒரு பக்கம் அவரவே அவர் குத்திறாரு. அப்பதான் ஒரு பக்கம் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எப்படியாவது இந்த டீனஸும் மறுபக்கம் மாயா ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்களா, இந்த ஆடியோ வீடியோ எடுத்துட்டு போனா இதில் இவனுக்கும் கூட்டுன்னு சொல்லிட்டு இவனோட வேலையும் பறிச்சிடலாம், அதுக்கப்புறம் இவனையும் திருப்பி ஜெயிலுக்கு தள்ளிடலாமே, எப்படி ஐடியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அது வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பார்த்தா தான் தெரிய போது என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுள் விட்ட வழி, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம வேட்டுக்கு நம்ம வழியாக பார்த்துன்னு போயினே இருக்கணும். அப்போதான் வாழ்க்கையில் எப்பவுமே முன்னேற முடியும், முன்னேறினே இருக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்த நம்பருக்கு.